என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதம் 1 தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் தமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுவாராக. இந்த மாதத்திலே உங்கள் பிள்ளைகள் எழுதுகிற பரீட்சை, உங்களுடைய பிரயாசங்கள், இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள், உங்களுடைய எல்லா கமிட்மெண்ட்ஸிலும் தேவன் தமது கிருபையை தருவாராக, ஞானத்தை தருவாராக, பாதுகாப்பை தருவாராக, அவர் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலே தந்தருள்வாராக. ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜபத்தோடு காத்திருக்கிற இந்த நாட்களில் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அதற்குரிய பலனை அவர் தந்தருள்வார். இதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்திலே நேற்றைய தினத்தில் மொர்தேக்காயும் மற்ற யூத ஜனங்களும் இருந்த உபவாசம், மொர்தேக்காயுடைய அந்த வைராக்கியமான உபவாசத்தை குறித்து நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். வஸ்திரங்களை வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவர் அதை தள்ளிவிட்டு அந்த ஃபாஸ்டிங்கை தொடருகிறார். மாத்திரமல்ல, சில பணிகளை கொடுத்து அந்த ஃபாஸ்டிங்கை தொடருகிறார். அவர் பாரப்படுத்துகிறார். இந்த பாரத்தினாலே இன்னைக்கு இரண்டாவது எஸ்தரின் உபவாசம் என்ற தலைப்பிலே எஸ்தர் 4:16 நான் வாசிக்கிறேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தர் ராஜாத்தி இந்த வைராக்கியமான மொர்தேக்காயுடைய ஃபாஸ்டிங்கை, மொர்தேக்காய் தனக்கு கொடுத்த அந்த வேலையை, மொர்தேக்காய் தன்மேல் வைத்த அந்த பாரத்தை புரிந்து கொண்டவளாய் எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். சரி, நானும் என் தாதிமாரும் புசியாமலும் குடியாமலும் இருக்க போகிறோம். நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஃபாஸ்டிங்கில் நாங்கள் 3 நாள் இந்த ஃபாஸ்டிங்கை நாங்கள் தொடர போகிறோம். இந்த 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ராஜாவை நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லி எஸ்தர் ராஜாத்தி ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். 3 காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளலாம். 1, எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்றைக்குமே நம்மளை தாங்குவதற்கு ஒரு கூட்டம் இருப்பது ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம எப்பவுமே ஜப நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. எஸ்தர் ராஜாத்தியினுடைய வாழ்க்கையில் நாம் அதை கவனமாய் பார்க்கலாம். எஸ்தர் ராஜாத்தி ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த ஃபாஸ்டிங்க்கு சப்போர்ட்டுக்காக அவர் யூத ஜனங்கள் எல்லாம் எனக்காக ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லி ஒரு உதவியை நாடினாள். பிரியமானவர்களே, நீங்கள் கூட ஒரு லாங் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு குழுவை ஏற்படுத்துவது நல்லது. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பார்ட்னர்ஸை வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரேயர் பார்ட்னரை எப்போவுமே ஃபாஸ்டிங் இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்காக ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் தயவு செய்து நீங்கள் தீவிரம் காட்டுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இல்லாமல் இருந்தால், ப்ரேயருக்காக உங்களுக்கு நல்ல ஒரு துணையாக உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஜெபிக்கிற சில சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி தெரிந்தெடுங்க. ஒரு நபர் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உனக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறேன், உனக்கு ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்காக நீ ஃபாஸ்டிங் இருந்து எனக்கு ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஸோ முதலாவது உதவியை நாடினாள் ஃபாஸ்டிங் டைமில். 2வது பார்த்தீங்கன்னா, செத்தாலும் சாகிறேன்னு உறுதியோடு நின்றாள். 2வது அவளுக்குள் இருந்த உறுதித்தன்மை. பரவாயில்ல, என்ன வேணால் ஆகுது, எல்லா யூத ஜனங்களும் சாகும்போது நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் செத்தாலும் சாகிறேன் என்ற அந்த உறுதித்தன்மையோடு ஃபாஸ்டிங் இருக்கிறாள். 3வது பார்த்தீங்கன்னா, அவள் உபவாசத்திலே சாதித்தாள். கொஞ்சம் இந்த இடத்த நீங்கள் கவனித்து பார்க்கணும். எஸ்தர் ராஜாத்தி ஒரு யூத குலத்தை சார்ந்தவள் ராஜாத்தி. அப்போ இவளுக்குன்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் கண்டிப்பாக இருப்பாங்க, யூத ஜனங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்போ இவன் நினச்சிருந்தா யூத கூட்டத்தை இணைச்சி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கலாம். யூத ஜனங்களை இணைத்து ஒரு பெரிய உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம். யூத ஜனங்களை இணைத்து போராடுவோம் கத்தியிருக்கலாம், சாலை மறியல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவ அதெல்லாம் செய்யலை. இவளுக்கு இந்த ஆமான டேக்கிள் பண்ணுறதற்கு, இந்த ஆமான ஜெயிக்கிறதற்கு, இந்த ஆமான மேற்கொள்கிறதற்கு, இப்போ எனக்கு மாம்ச ரீதியில் நான் போராட போகிறதில்ல, நான் ஆவிக்குரிய யுத்தமாக இதை மாற்றுகிறேன் என்று சொல்லி அதை ஃபாஸ்டிங்காக கன்வெர்ட் பண்ணுறான். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம உலக பிரகாரமாக சந்திக்கிற பிரச்சனைகளை மாம்சத்தில் சண்டை போட்டு வார்த்தைகளை விட்டு கைகலப்பில்
கோர்ட்டு கேஸுன்னு போய் நம்ம ஜெயிச்சிடலான்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை நேரம் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பெரிய பெரிய சவால்களை ஃபாஸ்டிங்கில் ஜெயிக்க கற்றுக்கொண்டீங்க பாருங்கள். இவள் தரையில் இருந்து சண்டை போடலை, மாறாக தேவ பிரசன்னத்திற்கு சென்று அங்கே ஆமானை சந்திக்கிறாள். பிரியமானவர்களே, உங்கள் ஃபாஸ்டிங் வெறுமையாக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டை போடுற ஃபாஸ்டிங்காக இல்லாமல் இனி உங்களுடைய உபவாசங்கள் எல்லாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து ஆவிக்குரிய போராட்டமாய் அந்த ஃபாஸ்டிங் மாறட்டும். தேவன் அதில் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இன்னைக்குரிய மனப்பாட வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஒப்பிச்சிருங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அர்த்தமுள்ள ஃபாஸ்டிங் டேஸாக இந்த நாட்களை மாற்றி தருவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுடைய ஒவ்வொரு உபவாசமும் ஆண்டவரே மாம்ச ரீதியிலே நாங்கள் எங்கள் யுத்தங்களை சந்திக்கக்கூடியதாக இல்லாமல் இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆவிக்குரிய யுத்தங்களாய் அதை பார்த்து அதை அணுகி அதை ஜெயிக்க மேற்கொள்ள அதை ஹேண்டில் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் டேஸில் ஆண்டவரே எஸ்தரின் உபவாசம் எத்தனை பெரிய பாடம். நாங்களும் கூட அதை சரியாய் ஆண்டவரை கற்றுக்கொண்டு கடைபிடிக்க கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.